ஷாலோம். மாராநாதா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இந்த கடைசி நாட்களிலும் பெற்றோர்களாயிருக்கிற நாங்கள் எங்கள் பிள்ளைகளாயிருக்கிற இந்த கடைசி கால யுத்த சனத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து உத்தரவாதம் எடுத்து திறப்பிலே நின்று பிசாசு பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா ஆயுதங்களையும் அவன் பிள்ளைகளுக்கு விரோதமாய் விதைக்கிற எல்லா கண்ணிகளையும் நிர்மூலமாக்கும்படியாய் பெற்றோர்களாயிருக்கிற நாங்கள் எங்கள் கற்பத்தில் உருவாயிருக்கிற சிசு முதல் எங்கள் கரத்தில் இருக்கிற பெரிய பிள்ளையாய் இருந்தாலும் அது எங்களுடைய பிள்ளையாய் இருக்கிறது. நாங்கள் பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் எடுத்து இந்த கடைசி நாட்களிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வல்லமையான ஜெபத்தை நாங்கள் பெற்றோர்களாய் ஒவ்வொரு நாளும் ஒருமனப்பட்டு ஏறெடுக்க வேண்டிய காலகட்டத்திலே இந்த கடைசி நாட்களிலும் நிற்கிறோம். இப்பொழுதுமாய் உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பேரையும் நீங்கள் நினைத்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை ஒரு மனதோடு நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் தாமே கர்த்தர் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை வல்லமையாய் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாய் அவரை சேவிக்கத்தக்கதான வல்லமை உள்ள வைராக்கியம் உள்ள ஒரு யுத்தசனமாய் எடுத்து பயன்படுத்துவார் என்று கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எப்பொழுதும் பிள்ளைகளை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாப்பார் என்று கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார இந்த குடும்ப ஜெபத்துக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான காரியத்துக்காக தேவனுடைய சந்நிதியில் வந்திருக்கிறோம். நம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். உங்கள் பிள்ளைகள் இப்போது உங்கள் அருகில் இருந்தாலும் சரி, வேறு இடத்தில் இருந்தாலும் சரி, அல்லது பள்ளியில் இருந்தாலும் சரி, அல்லது கல்லூரியில் இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் அவர்கள் ஒவ்வொருடைய பேரையும் மனதில் நினைத்து கொள்ளுங்கள். அவருடைய முகத்தை உங்கள் கண் முன்னாக கொண்டு வாருங்கள். அவருடைய எதிர்காலத்தை நினைத்து கொள்ளுங்கள். ஒரு பெற்றோராக உங்களுக்கு இருக்கும் பயங்களையும் கவலைகளையும் கண்ணீரையும் இந்த நேரத்தில் தேவனுடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். ஏனென்றால் நம்மால் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் நம் பிள்ளைகளுடன் இருக்க முடியாது. நாம் எப்பொழுதுமே அவர்களை ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாக்க முடியாது. ஆனால் நம்முடைய கற்பத்திலே நம்மளையே உருவாக்கின தேவன், நம்முடைய பிள்ளைகளுடைய கருவை கண்ட தேவன் எப்பொழுதும் பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டிருக்க முடியும். கர்த்தருடைய கரம் அவர்களை ஒவ்வொரு நிமிடமும் பாதுகாக்க முடியும். சங்கீதம் 127 அதிகாரம் 3 இவ்வண்ணமாக சொல்கிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் உம்முடையவர்கள், அவர்களை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 1 மணி நேர ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கும் ஒவ்வொரு தாய் தகப்பன்மாரையும் குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதியும். எங்கள் வீடுகளில் உமது பிரசன்னம் இந்த ஜெபத்தை கேட்கிற நேரத்தில் தாமே முழுவதுமாக நிரம்பி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதுமாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காய் வைராக்கிய வாஞ்சியாய் பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற ஜெபத்தில் நீர் ஆண்டவரே மகிமையாய் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு தாய் தகப்பன் குடும்பங்களோடும் கூட இருந்து இந்த ஜெப சத்தம் எப்பொழுதெல்லாம் இவர்களுடைய வீட்டிலே கேட்கிறதோ அத்தனை நேரங்களிலும் ஆண்டவரே பிள்ளைகளை கிருவியாய் நீர் இடைப்பட்டு பாதுகாக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதுமாக நாங்கள் பிள்ளைகளுடைய ஒப்பு கொடுத்தல் பாதுகாப்புக்காக நன்றி சொல்லி ஜெபிக்க போகிறோம். அன்பானவர்களே, முதலில் நம் பிள்ளைகள் முழுமையான தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்க நாங்கள் பழகி ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 27 அதிகாரத்திலிருந்து 28 இவ்வண்ணமாக சொல்கிறது, அன்னாள் தன் பிள்ளையாகிய சாமுவேலை கர்த்தருக்கே அர்ப்பணித்தாள்.
அதை போல நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, என் பிள்ளையை உமக்கென்றே அர்ப்பணிக்கிறேன். ஏசப்பா, பரலோக தேவனே, என் பிள்ளையை உமக்கென்று கற்பத்தில் உருவாயிருக்கிற சிசுவானாலும் அல்லது வளர்ந்து பெரியவர்களாயிருக்கிற எங்கள் ஆண் பெண் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உமக்கென்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவன் அல்லது அவள் பிறந்த நாளுக்காக உமக்கு நன்றி. அவன் அல்லது அவள் என் வாழ்க்கையில் வந்த நாளுக்காக உமக்கு நன்றி. அவர்களில் ஒவ்வொரு சுவாசத்துக்காகவும் நன்றி. அவர்களின் சிரிப்புக்காக நன்றி. அவர்கள் வளர்ந்த ஒவ்வொரு நாளுக்காகவும் நன்றி. ஆண்டவரே, சில நேரங்களில் நாங்கள் பெற்றோர்களாக பயப்படுகிறோம். என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ, அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அவள் சரியான பாதையில் செல்வாளா, அவளுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்களா, அவர்களுடைய படிப்பு எப்படி இருக்கும் என்று நாங்கள் கவலைப்படுகிறோம். ஆனால் இன்று எங்கள் எல்லா கவலைகளையும் உமது பாதத்தில் வைக்கிறோம். அப்பா, அடுத்ததாக நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரமாய் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்றவரே. கர்த்தாவே, என் பிள்ளைகளின் இருதயத்தை காத்தருளும். அவர்கள் மனதில் பயம் இருந்தால் அதை நீங்க நீக்கி போடுங்க. துக்கம் இருந்தால் அப்பா அவர்களுக்கு ஆறுதல் தாரும். கோபம் இருந்தால் சமாதானத்தை அப்பா பிள்ளைகளுக்கு கொடுத்து நீங்க நடத்தி அன்பினால் அவருடைய இருதயத்தை மாற்றுங்க. பொறாமையான இருதயத்தை ஆண்டவரே பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடும். தாழ்வு மனப்பான்மையை பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடும். அப்பா, பிள்ளைகளோடு நீர் எப்பொழுதும் கூட இருந்து நீங்க பிள்ளைகளை அன்பிலே நடக்க பண்ணுகிற கிருபைக்காக சோத்திரம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரமாய் புதிய இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து புதிய ஆவியை உங்களுக்கு வைப்பேன் என்ற ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு புதிய இருதயத்தை தாரும். கடினமான இருதயம் இருந்தால் மென்மையான இருதயமாக பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுக்கும். ஆண்டவரே, மன்னிக்க முடியாத இருதயத்தை பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து எடுத்து மன்னிக்கிற இருதயத்தினாலே பிள்ளைகளை நீங்க நடத்துகிற கிருபைக்காக சோத்திரம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் இவ்வண்ணமாக சொல்கிறதே, பரிசுத்த ஆவியின் கனிகளாக அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் அப்பா ஆகியவற்றினாலே உம்முடைய ஆவியின் கனிகளினாலே பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரை இப்பொழுதும் ஆண்டவரே நடத்துங்க. இந்த 9 கனிகளும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நிறைவாய் செயற்படட்டும். அப்பா, அவர்கள் கோபப்படும் போது பொறுமையை கற்றுக்கொடும். அவர்கள் சோதிக்கப்படும் போது சுய கட்டுப்பாடு எப்பொழுதும் அவர்களை சூழ்ந்திருக்கட்டும். அவர்கள் பிறரை எப்பொழுதும் அன்போடு ஆண்டவரே அப்பா பேசி அணுகத்தக்கதாக இருதயத்தை அன்பினாலே நீங்க நிறைக்கிறபடியால் சோத்திரம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்வண்ணமாக சொல்கிறதே, பிள்ளைகளை எல்லாவற்றிலும் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்றவரே. கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுதலை கற்றுக்கொடும். பெற்றோரின் நல்ல அறிவை ஆண்டவரே பிள்ளைகள் மதிக்கட்டும். ஆசிரியர்களை மதிக்கட்டும். பெரியோர்களை மதிக்கட்டும். பிறரை இழிவுபடுத்தாத இருதயத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறபடியால் சோத்திரம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்வண்ணமாக சொல்கிறதே, கர்த்தருக்கு பயப்படுதலே அறிவின் ஆரம்பம். எங்கள் பிள்ளைகளின் இருதயத்திலே தேவ பயம் எப்பொழுதும் கூட நடத்துகிறபடியால் சோத்திரம். மனிதர்களை பார்த்து மட்டுமல்ல, சரியான காரியங்களிலே சரியான முடிவுகளை எடுத்து செய்ய பிள்ளைகள் தேவனே எப்பொழுதும் உம்மை உணர்வுள்ள இருதயத்தோடு தேட நீங்க நடத்துகிற கிருபைக்காக சோத்திரம். ஆண்டவரே, 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கூறியிருக்கிற பிரகாரமாய் ஒவ்வொருவனும் தனக்கு கிடைத்திருக்கிற கிருபை வரத்தின்படியே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய கடவன் என்றவரே. அப்பா, எங்கள் பிள்ளைகளில் இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வாரும். இசை திறமை இருந்தால் வளர்த்து தாரும். கலை திறமை இருந்தால் வளர்த்து தாரும். பேசும் திறமை இருந்தால் வளர்த்து தாரும். கற்பிக்கும் திறமை இருந்தால் அதையும் வளர்த்து தாரும். தொழில்நுட்ப திறமை இருந்தால் அதையும் வளர்த்து தாரும். எந்த திறமை இருந்தாலும் அது கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்காக எங்கள் பிள்ளைகள்
பிள்ளைகளிலே நிறைவாய் ஆண்டவரே அது வளர்க்கப்படுகிறபடியால் சோத்திரம். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 3 சொல்லியிருக்கிற பிரகாரமாய் உன் கிரியைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனை நிலை பெறும் என்றவரே. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளின் திட்டங்கள் உம்முடைய கையிலே ஆண்டவரே இருக்கிறது. உம்முடைய கையிலிருந்து அந்த திட்டங்களும் அந்த யோசனைகளும் எப்பொழுதும் நிலை பெற்று பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே நீர் அவர்களை நடத்துகிறபடியால் சோத்திரம். தகப்பனே, உம்முடைய கரம் பிள்ளைகளை எப்பொழுதும் எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே விலக்கி ஆண்டவரே 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 33 சொல்லியிருக்கிற பிரகாரமாய் தீய சகவாசங்கள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை எல்லா தீய சகவாசங்களுக்கும் விலக்கி பாதுகாக்கிறபடியால் சோத்திரம். நீதிமொழிகள் 13 அதிகாரம் 20 ஞானிகளோடு நடக்கிறவன் ஞானம் அடைவான். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானமுள்ள நண்பர்களையும் ஞானமுள்ள மனிதர்களையும் கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்த நண்பர்களாய் மனிதர்களாய் தவறு செய்யும் போது எச்சரிக்கிற பிள்ளைகளாய் அவர்களை உம்முடைய பாதையிலே நடத்துகிற பிள்ளைகளை நீங்க வளர்த்து தருகிறபடியால் சோத்திரம். சங்கீதம் 68 அதிகாரம் 5 தொடங்கி 6 முடிய தேவன் தனிமையில் இருப்பவர்களுக்கு அப்பா குடும்பங்களையும் வீடு வாசலையும் ஏற்படுத்துகிறவரே, தனிமையாயிருக்கிற பிள்ளைகளை இப்பொழுதுமாய் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தாய் தகப்பனை இழந்து ஆண்டவரே குடும்பம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உம்முடைய மன உருக்கத்தின் கரம் இருக்கட்டும். ஒரு தாய் போல தேற்றுகிறவரே, தந்தை போல அரவணைக்கிறவரே, பிள்ளைகளை ஆண்டவரே தனிமையாக ஆண்டவரே பெற்றோர்கள் விட்டு சென்றிருந்தாலும் நல்ல மனிதர்களாய் பிள்ளைகளை ஒரு தாயாய் தகப்பனாய் இருந்து அவர்களை நீங்க நடத்துகிறபடியாலும் நன்றியோடு சோஸ்தரிக்கிறேன். அப்பா 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 13 தேவன் சோதனையின் போது தப்பித்து கொள்ளும் வழியையும் பிள்ளைகளுக்கு ஏற்படுத்துகிறபடியால் சோத்திரம். தவறான முடிவுகள் எடுக்கும்போது அப்பா பிள்ளைகள் தப்பித்து கொள்ளத்தக்கதாய் தவறான சோதனையான காரியங்களில் பிள்ளைகள் ஜெயம் எடுக்கத்தக்கதான கிருபையை கூடும். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 7 குறிப்பிட்ட வண்ணமாய் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறீங்களே. பிள்ளைகளை பயத்திலிருந்து எடுத்து ஆண்டவரை அன்பினாலும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்து அப்பா தோல்வியிலே ஆண்டவரை பயப்படாமல் மீண்டும் முயற்சி செய்து தைரியமாய் வாழத்தக்கதான கிருபையை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறபடியால் சோத்திரம். உம்முடைய கிருபையின் கரம் பிள்ளைகளை தேற்றுகிற புலம்பல் 3 அதிகாரம் 22 23 இவ்வண்ணமாக சொல்கிறதே, கர்த்தருடைய கிருபைகள் முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகளாயிருக்கிறது. உம்முடைய கிருபையிலே பிள்ளைகளை நடத்துங்கப்பா. ஜெப ஆவியினாலே பிள்ளைகளை ஆண்டவரை நிரப்புங்க. நீட்டிய தோல்வி அவர்களை அப்பா நாளைய தீர்மானத்தை அப்பா எடுக்கிறதற்கு தடையாக இருக்காத வண்ணம் பிள்ளைகளை ஆண்டவரே நீர் கிருபையாய் நடத்துகிறபடியால் சோத்திரம். உம்முடைய கரம் அப்பா சங்கீதம் 37 அதிகாரம் 5 குறிப்பிட்ட வண்ணமாய் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே எங்கள் பிள்ளைகள் உம்முடைய ஆண்டவரே நம்பிக்கையான எதிர்காலம் ஆண்டவரே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே அவர்களின் கல்வி, அவர்களின் வேலை, அவர்களின் தொழில், அவர்களின் நண்பர்கள், அவர்களின் குடும்பம், அவர்களின் திருமணம், அவர்கள் ஊழியம், அவர்களின் வாழ்க்கையின் நோக்கம் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். அப்பா எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்கள் எல்லா காரியத்திலும் ஜெயமாய் வாழத்தக்கதாய் நீங்க நடத்துகிறபடியால் உம்மை நன்றியோடு சோச்சரிக்கிறோம். இப்பொழுதுமாய் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஆண்டவரை தருகிறோம். எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறபடியால் சோத்திரம். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்கள் எப்பொழுதும் நீங்க ஏற்படுத்தி கொண்டபடியால் சோத்திரம். என் பிள்ளைகளுடைய திறமைகளை நீங்கள் வளர்ச்சி அடைய பண்ணினபடியால் சோத்திரம். என் பிள்ளைகள் தோல்விக்கல்ல வெற்றிக்கு அழைக்கப்பட்டபடியால் சோத்திரம். என் பிள்ளை விழுந்தாலும் எழுந்து நிற்கிறபடியால் சோத்திரம்.
என் பிள்ளையின் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை எப்பொழுதும் விளங்க பண்ணுகிறபடியால் சோத்திரம். என் பிள்ளைகளுடைய குடும்பம் கத்தரிக்கை சொந்தமாய் இருக்கிறபடியால் சோத்திரம். எங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறபடியால் சோத்திரம். அப்பா, எப்பொழுதுமே ஆண்டவரே பிள்ளைகள் மேலே உம்முடைய விசேஷித்த ஆண்டவரே கரம் கூட இருக்கட்டும். எங்கள் வார்த்தையை விட, எங்கள் இருதயத்தின் ஆண்டவரே காரியத்தை விட நீர் எங்கள் பிள்ளைகளை நன்றாய் அறிந்திருக்கிறீங்க. எங்கள் பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். அவர்கள் எங்கு சென்றாலும் நீர் அவர்களோடு இரும். அவர்கள் தனியாய் இருக்கும் போதும் நீர் அவர்களோடு இரும். அவர்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும் போதும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தி கொண்டே உம்மை துதித்து பாடிக்கொண்டே இருக்கத்தக்கதாக கிருபையளியும். அவர்கள் கண்ணீரின் பாதையில் செல்லும் போது அவர்களை ஒரு தேற்றுகிற ஒரு தாயாய் தகப்பனாய் எப்பொழுதும் பிள்ளைகளோடு கூட இரும். அவர்கள் வெற்றியில் ஆண்டவரே அப்பா செல்லும் போது எப்பொழுதும் பெருமையை கொள்ளாமல் தாழ்மையுள்ள சிந்தனையில் இருக்க உதவி செய்யும். அவர்கள் தோல்விக்கல்ல வெற்றிக்கு அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் சோத்திரம். அவர்கள் தவறு செய்தும் போதும் நேரமெல்லாம் பிள்ளைகளை திருத்தி அப்பா அவர்களை நடத்தி பயப்படுகிற நேரமெல்லாம் தைரியப்படுத்தி அவர்களுக்கு தெரியாத வழியிலே அப்பா நடக்கிற போதெல்லாம் பிள்ளைகளை அப்பா உம்முடைய வசனம் அவருடைய பாதைக்கு தீபமாய் இருந்து பிள்ளைகளை நீங்க நடத்துகிறபடியால் சோத்திரம். 3 யோவான் 1:4 என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறதை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷம் பெற்றோர்களாயிருக்கிற எங்களுக்கு இல்லையே. கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கட்டும், தேவனை நேசிக்கட்டும், நல்லதை செய்யட்டும், பிறரை நேசிக்கவும் தங்கள் வாழ்க்கையிலே இயேசுவை தொழில் மற்றும் வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கான திறமையை வெளிப்படுத்துங்க அப்பா. அதுக்கான சந்தர்ப்பத்தையும் வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்தி கொடும். அவருடைய திறமையை வீணாக்காமல் ஞானமாய் பயன்படுத்துகிற ஞானத்தை கொடும். அவர்களுக்கு ஏற்ற கல்வி, தொழில் மற்றும் வாழ்க்கையை ஆண்டவரே நீர் ஆண்டவரை திறந்து ஆசீர்வதித்து கொடும். மனிதர்களால் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஆண்டவரை திறக்கட்டும். பெற்றோர்களாயிருக்கிற நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு பூமியில் கேட்கிற அத்தனை காரியங்களுக்கும் பரலோகத்திலே பதில் உண்டாயிருக்கிறபடியால் சோத்திரம். பூமியில் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகளும் பரலோகத்தில் கட்டப்படும். எவைகளை கட்டவிழ்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்ற வார்த்தையினாலே பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே மூடி வைத்திருக்கிற கதவுகளை இயேசுவின் நாமத்தினாலே திறந்து பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காய், தொழிலுக்காய், வாழ்க்கைக்காய் இப்பொழுதே நாங்கள் பெற்றோர்களாக ஜெபிக்கிறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, பிள்ளையுடைய வாழ்க்கையை உம்முடைய சித்தம், உம்முடைய அழைப்பு ஆண்டவரை நிறைவேறட்டும். இந்த கடைசி நாட்களிலும் எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறட்டும். சிலர் ஆண்டவரே அப்பா ஆசிரியராக இருக்கலாம், சிலர் மருத்துவராக இருக்கலாம், சிலர் பொறியியலாளர்களாக இருக்கலாம், சிலர் தொழிலதிபர்களாக இருக்கலாம், சிலர் கலைஞர்களாக இருக்கலாம், சிலர் முழுநேர ஊழியத்தில் இருக்கலாம். எந்த அழைப்பு எந்த பிள்ளைக்காக இருந்தாலும் அது உம்முடைய சித்தப்படி பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உம்முடைய நாம மகிமைக்காக எங்கள் பிள்ளைகள் அதை எடுத்து பயன்படுத்தி உம்முடைய நாமத்துக்காய் வாழ எங்கள் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதியும். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காய், எதிர்கால துணைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்க்கை துணையை பற்றி உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்து அந்நிய நுகத்திலே பிணைக்கப்பட்டு அப்பா ஆண்டவரை சிக்குண்டு சிறையிருப்பிலே தவிக்காத வண்ணம் உம்மை நேசிக்கும் நல்ல குணமுள்ள உண்மையுள்ள வாழ்க்கை துணை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க ஏற்ற நேரத்தில் ஏற்ற சமயத்திலே கொண்டு வந்து கொடுக்கிறபடியால் சோத்திரம். அவருடைய எதிர்காலம், அவருடைய குடும்பம், சமாதானம் அப்பா உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீங்க அவருடைய குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் வாழ்க்கை துணையையும் ஏற்ற நேரத்திலே ஆசீர்வதித்து கொண்டு வந்தபடியால் சோத்திரம். இப்பொழுதாம் ஆண்டவரே, பெற்றோர்களாயிருக்கிற நாங்கள் விசுவாச அறிக்கை விடுகிறோம் அப்பா. ஆசீர்வாதமான வசனங்களை பிள்ளைகளுக்காக அறிக்கை செய்கிறோம். இப்பொழுதுமாக இந்த ஜெபத்தின் மூலம் ஆண்டவரே விசுவாச அறிக்கையை ஆண்டவரே என்னோடு பேசிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே பெற்றோர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறபடியால் சோத்திரம். எங்கள் பிள்ளைகள் அப்பா உம்முடையவர்கள். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய திட்டம் இயேசுவின்
நாமத்தினாலே நிறைவேறட்டும். என் பிள்ளை தேவனுடைய ஞானத்தில் வளர்ந்து எப்பொழுதும் உமக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ்கிறபடியால் சோத்திரம். என் பிள்ளை நல்லதை தேர்ந்தெடுக்கிறவர்களாய் இருக்கிறபடியால் சோத்திரம். என் பிள்ளைகள் தவறான பாதையில் இருந்து விலகிறபடியால் சோத்திரம். என் பிள்ளையின் வாழ்க்கையில் தேவனுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கிறபடியால் சோத்திரம். என் பிள்ளையின் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டபடியால் சோத்திரம். என் பிள்ளை பலருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறபடியால் சோத்திரம். என் பிள்ளை தேவனுடைய மகிமைக்காக வாழ்கிறபடியால் சோத்திரம். ஏசாயா 54:17 குறிப்பிட்ட வண்ணமாய் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த வாக்கு தத்தத்தை எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் சொல்லி அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறோம். அப்பா, பிள்ளைகளுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எல்லா தீங்கான காரியத்திலிருந்தும் நீங்க பிள்ளைகளை பாதுகாக்கிறபடியா சோத்திரம். அவர்கள் வாழ்க்கையை அழிக்க அப்பா, அவர்களை ஆண்டவரை தீய வழியிலே உருவாக்க நினைக்கிற சத்துருவனுடைய எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அதமாக்கினபடியால் சோத்திரம். அப்பா, பிள்ளைகளை உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன். 1 பேதுரு 5:7 இவ்வண்ணமாக சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தாவே, எங்கள் கவலையை உம்மிடம் கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் உம்மிடம் கொடுக்கிறோம். அவர்களின் உடல் நலத்தை உம்மிடம் கொடுக்கிறோம். அவர்களின் கல்வியை உம்மிடம் கொடுக்கிறோம். அவர்களின் நட்புகளை உம்மிடம் கொடுக்கிறோம். அவர்களின் வாழ்க்கை துணையை உம்மிடம் கொடுக்கிறோம். அவர்களின் ஊழியத்தை உம்மிடம் கொடுக்கிறோம். அவர்களின் முழு வாழ்க்கையை உம்மிடம் கொடுக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக இப்பொழுதும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 91:11 கூறுகிற பிரகாரமாய் உன்னுடைய எல்லா வழிகளிலும் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களை உனக்காக கட்டளையிடுவார். கர்த்தாவே, என் பிள்ளை செல்லும் ஒவ்வொரு வழியிலும் உமது பாதுகாப்பு இருக்கட்டும். வீட்டில் உமது பாதுகாப்பு, பள்ளியில் உமது பாதுகாப்பு, பயணத்தில் உமது பாதுகாப்பு, விளையாடும் போது உமது பாதுகாப்பு, தூங்கும் போதும் உமது பாதுகாப்பு, எழும்பும் போதும் உமது பாதுகாப்பு, இரவும் பகலும் உமது கரம் அவர்களை சூழ்ந்திருக்கட்டும். ஏசப்பா, சங்கீதம் 121:7 சொல்லியிருக்கிற பிரகாரமாய் கர்த்தர் உன்னை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காப்பார் என்று சொன்னீங்களே. ஏசப்பா, எங்கள் பிள்ளைகளை காத்தருளுங்க ஆண்டவரே. அவர்கள் வெளியிலே செல்லும் போது எப்பொழுதும் உம்முடைய விசேஷித்த பாதுகாப்பின் கரம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்போதும் அப்பா, நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்கள் பள்ளியில் அப்பா, அவர்கள் செல்லும் போதும் போக்கிலும் வரத்திலும் அவர்கள் செல்கிற வாகனத்தில் எல்லாவற்றிலும் உம்முடைய சமூகம் பிள்ளைகளுக்கு உண்பதாக சென்று எல்லா கோணனால வழிகளையும் செவ்வைப்படுத்தி பாதுகாக்கிறபடியால் சோத்திரம். அவர்கள் வாகனத்தில் பயணம் செய்யும் போதும் காத்தருளும். அவர்கள் நண்பர்களுடன் இருக்கும் போதும் பாதுகாத்தருளும். அவர்களுக்கு தெரியாத ஆபத்துக்களில் இருந்தும் ஏசப்பா, பிள்ளைகளை உம்முடைய தேவதூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொள்ளும். அவர்கள் பார்க்காத ஆபத்துக்களில் இருந்தும் காத்தருளும். அப்பா, பெற்றோர்களாகிய எங்களுடைய விசுவாச அறிக்கையை நாங்கள் இப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே அப்பா நாங்கள் அறிவிக்கிறோம். இப்போதும் எங்கள் பிள்ளைகளின் பெயரை நினைத்து கொண்டு சொல்லுகிறோம். அப்பா, என் பிள்ளையை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். என் பிள்ளை கர்த்தருடையவள், என் பிள்ளை கர்த்தருடையவன். என் பிள்ளை தேவன் எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளையின் வாழ்க்கையில் தேவனுடைய கரம் இருக்கிறது. என் பிள்ளையின் எதிர்காலம் தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. என் பிள்ளை தேவனுடைய சித்தத்தில் எப்பொழுதுமே நடக்கிறவர்களாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு சோஸ்தரிக்கிறேன். ஆமேன். இப்பொழுதுமாய் அப்பா, எங்கள் பிள்ளைகளுடைய இரட்சிப்பு, பரிசுத்தம், பரிசுத்த ஆவி நடத்துதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் எங்கள் பிள்ளைகளில் ஆன்மீக ஆண்டவரே அப்பா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் நல்ல கல்வி பெறுவது மட்டும் போதாத ஆண்டவரே, நல்ல வேலை கிடைப்பது மட்டும் போதாத ஆண்டவரே, அவர்கள் உலகத்தில் வெற்றி பெறுவது மட்டும் போதாது, அவர்கள் இயேசுவை அறிந்திருக்க வேண்டும். அப்பா, உம்முடைய ஆண்டவரே ஆவியின் வழிநடத்தலிலே எப்பொழுதும் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மார்க்கு 10:14 சொல்லியிருக்கிற பிரகாரமாய் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள்,
இயேசுவே, எங்கள் பிள்ளை உம்மிடம் வரட்டும். சிறு வயதிலிருந்தே உம்மை அறியட்டும் அப்பா. உம்முடைய அன்பை அனுபவிக்கிறவர்களாய் அவர்களை மாற்றும். உம்முடைய வார்த்தையை நேசிக்கட்டும், ஜெபத்தை நேசிக்கட்டும், சபை கூடுதலை எப்பொழுதுமே நேசிக்கட்டும், உம்முடைய சந்நிதியை எப்பொழுதும் தேடட்டும் ஆண்டவரே. 2 தீமோத்தேயு 3:15 சொல்லியிருக்கிற பிரகாரமாய் சிறு வயது முதல் பரிசுத்த வேதத்தை அறிந்திருக்கிறாய் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகள் சிறு வயதில் இருந்தே வேதாகமத்தை அறிந்து அப்பா இரவும் பகலும் உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மகன் பாக்கியவானாய் இருப்பான் என்று சொல்லியிருக்கிறீங்களே. அவர்கள் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராத மரத்தை போல் எங்கள் பிள்ளைகள் எப்பொழுதும் இருக்கட்டும். உம்முடைய வசனம் என் பிள்ளைகளுக்கு அப்பா தீபமும் அவர்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடியால் சோத்திரம். உமது வார்த்தை அவர்களுடைய இருதயத்தில் வேரூன்றட்டும் அப்பா. அவர்கள் தவறான பாதையில் செல்லும் போது உமது வார்த்தை அவர்களை திடப்படுத்தி ஆண்டவரை அத்தனை பிழையான பாவத்திலிருந்தும் அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறபடியால் சோத்திரம். அவர்கள் சோர்வடையும் போது உமது வார்த்தை அவர்களை தேற்றட்டும் அப்பா. அவர்கள் பயப்படும் போது உமது வார்த்தை அவர்களுக்கு தைரியம் கொடுக்கட்டும் அப்பா. இப்பொழுதுமாய் பரிசுத்தத்துக்காக நாங்கள் பெற்றோர்களாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளின் எண்ணங்களை பரிசுத்தமாக்கும். அவர்கள் பார்க்கும் காரியங்களை பரிசுத்தமாக்கும். அவர்கள் கேட்கும் காரியங்களை பரிசுத்தமாக்கும். அவர்கள் பேசும் வார்த்தைகளை பரிசுத்தமாக்கும். அவர்கள் செல்லும் இடங்களை பரிசுத்தமாக்கும். அவர்கள் நட்புகளை பரிசுத்தமாக்கும். தவறான ஆசைகள் அவர்களை ஆளாதபடி காத்தருளும். தவறான பழக்கங்களை அவர்களை கட்டி போடாதபடி காத்தருளும். பரிசுத்த ஆவியின் நடத்துதல். பரிசுத்த ஆவியானவரை எங்கள் பிள்ளைகளை எப்பொழுதும் நீங்க நடத்துகிறபடியால் சோத்திரம். சரியானதை தேர்ந்தெடுக்கும் போதும் அப்பா தவறானதை ஆண்டவரே மறக்கும் போதும் ஆண்டவரே நீர் அவர்களை பலப்படுத்துகிறபடியால் சோத்திரம். யாருடன் நட்பு கொள்ள வேண்டும் என்று தெரியாத போது உம்முடைய ஆண்டவரை வழிகாட்டுகிற கரம் பிள்ளைகளை சரியான பாதையில் சரியான நண்பர்களை சரியான மனிதர்களை தேர்ந்தெடுக்க நீங்க உதவி செய்கிறபடியால் சோத்திரம். எந்த முடிவை எடுக்கும் போதும் அப்பா பிள்ளைகளுக்கு ஆண்டவரே முடிவு எடுக்கிற குழப்பத்தில் இருக்கும் போதும் சாலமோனிலும் பெரியவராயிருக்கிற தேவன் ஞானத்தை கொடுத்து அப்பா பிள்ளைகள் சரியான முடிவை எடுக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறபடியால் சோத்திரம். அவர்கள் தனியாக இருக்கும் போது அவர்களோடு எப்பொழுதும் கூட இருந்து நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, என் பிள்ளையை எப்பொழுதுமே நீங்க விடாமல் இருக்கிறபடியால் சோத்திரம். அப்பா, எங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்திலே நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறபடியால் சோத்திரம். தவறான பாதையில் செல்லும் போது எச்சரியும், சரியான பாதையில் செல்லும் போது உறுதிப்படுத்தும். இயேசுவின் சீஷனாக வாழ எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை அளித்தபடியால் உமக்கு சோத்திரம். இப்பொழுதுமாய் தகப்பனே, பிள்ளைகளுடைய கல்வி ஞானத்துக்காக அவர்கள் ஆண்டவரை எழுதியிருக்கிற பரீட்சைக்காக பரீட்சை பெறுபவர்களுக்காக அவர்களுக்கு ஆண்டவரை கற்பிக்கிற ஆசிரியர்களுக்காக அவர்களோடு படிக்கிற மாணவர்களுக்காக சோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, யாக்கோப்பு 1:5 இவ்வண்ணமாக கூறியிருக்கிறதே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும். புரிந்து கொள்ளும் ஞானம், நினைவிலே வைத்துக் கொள்கிற ஞானம், சரியான நேரத்தில் சரியான பதிலை எழுதுகிற பதிலை நினைவு கூறுகிற ஞானம், கவனமாய் கேட்கும் ஞானம், படிப்பில் ஆண்டவரை ஒழுக்கமாய் இருக்கிற ஞானம், நேரத்தை சரியாக பயன்படுத்துவதிலே ஞானம் எப்பொழுதும் எங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிறபடியால் சோத்திரம். நீதிமொழிகள் 2:6 கூறியிருக்கிற பிரகாரமாய் கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகளின் அறிவை வளர்த்தருளுங்க ஆண்டவரே. அவருடைய நினைவாற்றலை ஆசீர்வதியும். அவர்கள் படிக்கும் ஒவ்வொரு பாடத்தையும் புரிந்து கொள்கிற ஆண்டவரை கிருபையை கொடும். கடினமான பாடங்களை பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எளிதாக நீங்க விளங்கப்படுத்துகிறபடியால் சோத்திரம். இப்பொழுதுமாய் பிள்ளைகள் எழுத போகிற பரீட்சை தேர்வுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு பெற்றோர்களாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, தேர்வு எழுதும் பிள்ளைகளுக்காக அல்லது தேர்வு எழுதியிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக அப்பா இப்பொழுதே பிள்ளை
பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். தேர்வில் இருந்த பயம் மாறட்டும். அவர்களை பயம் ஆண்டவரை ஆளாதபடி கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்ளும். மன அழுத்தம் நீங்கட்டும், பதட்டம் நீங்கட்டும். என்னால் முடியாதென்ற எண்ணம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். தேவனுடைய உதவியினால் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்ற விசுவாசம் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு எழும்பட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய பிள்ளைகள் பலனுண்டு விசுவாச அறிக்கை சொல்லட்டும் ஆண்டவரே. இப்பொழுதுமா எங்கள் பிள்ளைகளுக்காய் கற்பிக்கிற ஆசிரியர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். நாங்கள் பெற்றோர்களாக ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்கும் ஆசிரியர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு ஞானத்தை தாரும், பொறுமையை தாரும், நல்ல இருதயத்தை தாரும். எங்கள் பிள்ளைகளை அன்போடு நடத்தும் ஆசிரியர்களை அப்பா அவருடைய வாழ்க்கையில நீங்க தந்தபடியால் சோத்திரம். இப்பொழுதுமாய் பிள்ளைகளோடு கல்வி கற்கிற ஆண்டவரை ஒவ்வொரு நண்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களை நீங்க கொடுத்தபடியால் சோத்திரம். அவர்களை உம்மிடமிருந்து விலக்காத நண்பர்களை நீங்க கொடுத்தபடியால் சோத்திரம். தவறாக வழிநடத்துகிற பிள்ளைகளை எங்கள் பிள்ளைகளை விட்டு ஆண்டவரை நீங்க தூரப்படுத்தினபடியால் சோத்திரம். அவர்களை ஊக்கப்படுத்துகிற உற்சாகப்படுத்துகிற நண்பர்களை அப்பா நீங்க கொடுத்தபடியால் சோத்திரம். சிரமத்திலே துணை நிற்கிற நண்பர்களை நீங்க கொடுத்தபடியால் சோத்திரம். உம்மை நேசிக்கிற நண்பர்களை நீங்க கொடுத்தபடியால் சோத்திரம். அடுத்ததாக தகப்பனே எங்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் அப்பா பிள்ளைகளுடைய ஆண்டவரே தீங்கான காரியத்திலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்கிற குணப்படுத்துகிற ஆண்டவரை ஜெபத்துக்காக இப்பொழுதுமாய் பெற்றோர்களாய் இருக்கிற நாங்கள் உம்மிடத்திலே வருகிறோம். இப்பொழுதும் எங்கள் பிள்ளைகளின் உடல் நலம் மற்றும் மன ஆரோக்கியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீதம் 103 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து 3 வசனம் இவ்வண்ணமாக சொல்கிறதே, தேவன் நம்முடைய நோய்களை குணமாக்குகிறவர் என்று சங்கீதக்காரன் நினைவூட்டுகிறான். கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளின் உடலை தொடும். அவர்களின் தலை முதல் அப்பா உச்சன் தலை முதல் உள்ளங்கால் மட்டும் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களிலும் உம்முடைய சமாதானம் பரவட்டும். நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய விசேஷித்த சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுதே இந்த ஜெபத்தை கேட்கிற நேரத்தில் தாமே கடந்து போகட்டும். பரம வைத்தியரும் பரிகாரியான கர்த்தருமாயிருக்கிற தேவன் தாமே இந்த நேரத்தில் தாமே ஆண்டவரே பிள்ளையுடைய உச்சந்தலிருந்து உள்ளங்கால் மட்டும் சத்துருவானவன் கொண்டு வந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் இருந்தாலும் சரி, எந்த காய்ச்சல் வியாதியாய் இருந்தாலும் சரி, பிசாசுடைய கட்டாய் இருந்தாலும் சரி, இப்பொழுதே பிள்ளைகளுடைய உடலை விட்டும் மனதை விட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும் என்று கட்டளையிடுகிறேன் அப்பா. நோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூறுகிறோம். சிகிச்சைக்காக பெற்று வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இப்பொழுதுமாய் ஆண்டவரை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். கேன்சர் வருத்தத்தோடு பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், கிட்னி வருத்தத்தோடு அப்பா ஆண்டவரே, ஹார்ட் வருத்தத்தோடு, நுரையீரல் பிரச்சனையோடு அப்பா மற்றும் ஆண்டவரே எந்தெந்த வருத்தத்தோடு இருக்கிறார்களோ அப்பா இதெல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்ததல்லப்பா. பிள்ளைகள் உம்மாலே ஆண்டவரை சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், உம்முடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். வியாதியை வேதனையும் கொண்டு வருகிறது சாத்தான். அந்த சாத்தானுக்கு இந்த கடைசி கால சந்ததிகளாயிருக்கிற எங்கள் பிள்ளைகள் மேலே கரத்தை வைக்க முடியாது சத்துருவே. இப்பொழுதுமாய் ஹாஸ்பிட்டலே அனுமதிக்கப்பட்டு அப்பா சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளில் மேலும் உம்முடைய விசேஷித்த சுகமளிக்கிற வல்லமை, உம்முடைய பாதுகாப்பின் கரம் கூட இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து ரட்சித்து வழிநடத்துகிற கிருபைக்காக சோஸ்தரிக்கிறேன் அப்பா. மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய விசேஷித்த பாதுகாப்பு, உம்முடைய நிரந்தர ஆண்டவரை சுகமளிக்கிற வல்லமை கடந்து சென்று எங்கள் பரிகாரி அப்பா எங்கள் யெகோவா ராஃபா சுகத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி. பிள்ளைகளுடைய மன அமைதிக்காக நாங்கள் இப்பொழுதும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சில பிள்ளைகள் வெளியில் ஆண்டவரை சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே மன அழுத்தத்தினாலே பாதிக்கப்பட்டு பெற்றோர்களாய் இருக்கிற எங்களிடத்திலும் சொல்லாமல் நண்பர்களிடத்திலும் செல்லாமல் தனித்து ஆண்டவரே தங்களுக்குள்ளே ஆண்டவரே மன அழுத்தம் என்ற பேரிலே பிசாசுடைய வரையிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய விசேஷித்த பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே இப்பொழுதே கடந்து வரட்டும்.
பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா எல்லா மன அழுத்தத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் விடுதலையாக்கப்படட்டும், தனிமையிலிருந்து விடுதலையாக்கப்படட்டும். பிள்ளையுடைய சிறையிருப்புகள் இப்பொழுதே இந்த ஜெபத்தை நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிற நேரத்தில் தாமே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற கர்த்தர் பிள்ளைகளுடைய சிறையிருப்பையும் மனதிலே கட்டி வைத்திருக்கிற அந்தகார கட்டுக்களையும் நீங்க அவிழ்த்தபடியால் சோத்திரம். சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்பா மற்றவர்களோடு ஒப்பிடுகிற தாழ்வான மனப்பான்மை இயேசுவின் நாமத்திலிருந்து எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைய நாளிலிருந்து விலகி செல்லட்டும். இயேசுவே எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க தொட்டபடியால் சோத்திரம். அவர்கள் இருதயத்திலே உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் கடந்து வந்தபடியால் சோத்திரம். பிலிப்பியர் 4 6 வசனத்திலிருந்து 7 இவ்வண்ணமாக சொல்கிறதே, நமது கவலைகளை ஜெபத்தின் மூலம் தேவனிடத்தில் கொண்டு வரும்போது தேவனுடைய சமாதானம் நமது இருதயங்களை காக்கும் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை உம்முடைய சமாதானம் ஆண்டவரை இப்பொழுதும் அவருடைய இருதயத்தை மூடிக்கொண்டபடியால் சோத்திரம். அப்பா தீய சக்திகளின் கிரியையிலிருந்து, பொல்லாத அந்தகார லோகாதிபதியின் கிரியையிலிருந்தும், வானமண்டலத்தின் துரைத்தனத்தின் ஆவிகளில் இருந்தும் ஆண்டவரே எல்லா வேசித்தன விபச்சார காம விகார அசுத்தத்தின் கிரியையிலிருந்தும், தவறான நட்புகள் இருந்தும், போதை வஸ்துக்கள் இருந்தும், அப்பா பிள்ளைகளை ஆண்டவரே மது போதையில் இருந்தும், அடிமைத்தனத்தில் இருந்தும், வன்முறையில் இருந்தும், ஒழுக்க சீர்கேடான காரியத்தில் இருந்தும், அப்பா இணையத்தின் தீய காரியத்தில் இருந்தும் இப்பொழுதே அவர்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை, அவருடைய கண்களை, காதுகளை, வாய்களை, இருதயத்தை நீங்க பாதுகாத்தபடியால் சோத்திரம். ஏசாயாவினுடைய நாவை தொட்ட அதே வல்லமை பிள்ளைகளுடைய நாவை, கண்களை, இருதயத்தை, ஆவியாத்மா சரீரத்தை தொட்டு இப்பொழுதே பாதுகாக்கிறபடியால், பரிசுத்தப்படுத்தினபடியால் சோத்திரம். தகப்பனே பிள்ளைகளுடைய எதிர்காலம் அப்பா அவருடைய அழைப்பு, ஊழியம், திருமண வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய காரியத்துக்காக, உம்முடைய சித்தத்துக்காக பெற்றோர்களாக நாங்கள் எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம். எரேமியா 29 11 சொல்லி இருக்கிற பிரகாரமாய் உங்களை பற்றி நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் உமக்கு தெரியும் அப்பா. அவர்கள் பார்க்க முடியாத நாள் அப்பா நீர் பார்க்கிறீர். அவர்கள் அறியாத பாதைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் எதிர்காலத்தை உமது கரங்களிலே ஒப்படைக்கிறோம். இறுதியாக சங்கீதம் 23 கற்பத்திலே உருவான சிசு முதல் அப்பா எங்கள் வளர்ந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் எங்கள் பிள்ளைகளில் மேய்ப்பராய் இருக்கிறீர், ஆதலால் அவர்கள் தாழ்ச்சி அடைவது இல்லை. ஆமென். கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டைகளில் கொண்டு போய் விடுகிறீர். அதற்காக உம்மை நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம். கர்த்தர் எங்கள் பிள்ளைகளில் ஆத்துமாவை தேற்றி உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்கள் பிள்ளைகளை நீதியின் பாதைகளில் நடத்துகிறீர். அதற்காக சோத்திரம். எங்கள் பிள்ளைகள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டார்கள். தேவரீர் எங்கள் பிள்ளைகளோடு இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் எங்கள் பிள்ளைகளை தேற்றும். அதற்காக உமக்கு சோத்திரம். எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக அப்பா எங்கள் பிள்ளைகளை எதிர்த்து நிற்கிற சத்துருக்களுக்கு முன்பதாக அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் பிள்ளைகளுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறதற்காக சோத்திரம். எங்கள் பிள்ளைகளுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் அப்பா நீங்க பெருக பண்ணுகிற கிருபைக்காக உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். இப்பொழுதுமாய் பெற்றோர்களாயிருக்கிற நாங்கள் சங்கீதம் 121 அப்பா வாசித்து பிள்ளைகளுக்காக விசுவாச அறிக்கையை ஏறெடுக்கிறோம். அப்பா எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து என் மகனுக்கு என் மகளுக்கு ஒத்தாசை வரும். என் பிள்ளைகளுடைய காலை தள்ளாட ஒட்டீர். எங்கள் பிள்ளைகளை காக்கிறவர் உறங்க மாட்டீர். அதற்காக சோத்திரம். இதோ இஷ்டவேளை காக்கிறவர் நீர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. அதற்காக உமக்கு சோத்திரம். கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை காக்கிறபடியால் சோத்திரம். கர்த்தர் எங்கள் பிள்ளைகளின் வலது பக்கத்திலே அவர்களுக்கு நிழலாய் இருக்கிறபடியால் சோத்திரம். கர்த்தர் என் பிள்ளைகளை
பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாமல் பாதுகாக்கிறபடியால் சோத்திரம். கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிறபடியால், அவர்கள் ஆத்துமாவை பாதுகாக்கிறபடியால் சோத்திரம். கர்த்தர் எங்கள் பிள்ளைகளின் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொன்று ஆண்டவரை என்றென்றைக்கும் நீங்க பாதுகாக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். இப்பொழுதுமாய் எங்கள் பிள்ளைகளாயிருக்கிற எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பெற்றோர்களாயிருக்கிற நாங்கள் சங்கீதம் 91 அதிகாரத்தை ஆண்டவர் விசுவாச அறிக்கையை ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அப்பா, எங்கள் பிள்ளைகள் உன்னதமாயிருக்கிற உம்முடைய மறைவில் தங்குகிறபடியால் சோத்திரம். சர்வ வல்லவருடைய நிழலாயிருக்கிற உம்முடைய நிழலில் தங்குகிறபடியால் சோத்திரம். கர்த்தாவே, எங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நீரே அவர்களின் அடைக்கலம், அவர்களின் கோட்டை, அவர்கள் நம்பியிருக்கிற துருகம் என்று சொல்கிறபடியால் சோத்திரம். நீர் எங்கள் பிள்ளைகளுடைய அப்பா வாழ்க்கையில் இருக்கிற வேடனுடைய கண்ணீர்க்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர்களை விலக்கி பாதுகாத்தபடியால் சோத்திரம். அப்பா, நீர் உம்முடைய சிறகுகளாலே பிள்ளைகளை மூடினபடியால் சோத்திரம். உம்முடைய செட்டைகளின் கீழே அவர்கள் அடைக்கலம் புகுந்தபடியால் சோத்திரம். உம்முடைய சத்தியம் பிள்ளைகளுக்கு பரிசயமும் கேடகவுமாய் இருக்கிறபடியால் சோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் எங்கள் பிள்ளைகள் பயப்படாமல் இருக்கிறபடியால் சோத்திரம். எங்கள் பிள்ளைகளின் பக்கத்தில் 1000 பேரும் எங்கள் பிள்ளைகளின் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் எங்கள் பிள்ளைகளை அது அணுகாமல் இருக்கிறபடியால் சோத்திரம். எங்கள் கண்களால் மாத்திரம், எங்கள் பிள்ளைகளின் கண்களால் மாத்திரம் நாங்கள் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்கிறபடியால் சோத்திரம். எங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை எங்களுக்கு தாவரமாக கொண்டிருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம். ஆகையால் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது, வாதையங்கள் கூடாரத்தை அணுகாமல் இருக்கிறபடியால் சோத்திரம். எங்களுக்காய், எங்கள் பிள்ளைகளுக்காய், எங்களை காக்கும்படியாய் எங்களுக்காய் கட்டளையிடப்பட்ட தேவதூதர்கள் எப்பொழுதும் எங்கள் பிள்ளைகளுடைய பாதம் கல்லில் இடராதபடி அவர்களை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறபடியால் சோத்திரம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் அப்பா பிள்ளைகள் நடந்து பால சிங்கத்தையும் வலைச்சிற்பத்தையும் மிதித்து போட்டபடியால் சோத்திரம். அப்பா, எங்கள் பிள்ளைகள் உம்மிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நீர் அவர்களை விடுவித்து, அப்பா எங்கள் பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவர்களை உமது உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறபடியால் சோத்திரம். எங்கள் பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுவார்கள், நீரே அவர்களுக்கு மறு உத்தரவரளி செய்து ஆபத்திலே நீரே அவர்கள் ஓடிருந்து அவர்களை தப்புவித்து அவர்களை கனப்படுத்தினபடியால் சோத்திரம். நீடித்த நாட்களாக எங்கள் பிள்ளைகளை திருப்தியாக்கி உம்முடைய ரட்சிப்பை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க காண்பித்தபடியால் சோத்திரம். இப்பொழுதுமாய் அப்பா, இந்த நேரம் வண்ணம் ஆண்டவரே என்னோடு கூட பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய வழிநடத்தலோடு கூட ஆண்டவரை இணைந்து ஜெபித்த ஒவ்வொரு தாய் தகப்பன் பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நேரம் மட்டும் அப்பா வேண்டிக் கொள்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிற நேரத்திலே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு எங்களோடு சேர்ந்து வேண்டுதல் செய்த பரிசுத்த ஆவியானவரே, பிதாவின் வலது பார்சத்திலே எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனே அப்பா, நீர் வைத்திருக்கிற இந்த கடைசி கால யுத்த சேனைகளுக்கு விரோதமாய், அப்பா பிள்ளைகளுக்கு விரோதமாய், கற்பத்திலே உருவான சிசு முதல் மரிக்கும் தருவாயில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் கண்ணி வைத்து போராடி கொண்டிருக்கிற அந்தகார லோகாதிபதியின் துரைத்தனத்தின் அதிகாரத்தின் கிரியைகளை இப்பொழுதே கட்டி ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை பலவீனப்படுத்த முடியாது பொல்லாத சத்துருவே, இப்பொழுதுமாய் கற்பத்தில் இருக்கிற சிசுவை ஒப்பு கொடுக்கிறேன். கற்பத்தில் இருக்கிற சிசு பிள்ளைகள் ஆண்டவரை உட்பவித்து ஆண்டவரை குறித்த காலம், ஜனிப்பித்த காலம் மட்டும் அப்பா உம்முடைய விசேஷித்த பாதுகாப்பின் கரத்துக்குள்ளாய் இருக்கட்டும். பிள்ளைகள் ஊனமாய் பிறக்க கூடாது, பிள்ளைகள் பரிபூர்ணமாய் உம்முடைய சாயலிலே பிறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளை ஆண்டவரை கற்பத்திலே அழிக்கும்படியாய், அபோஷன் பண்ணும்படியாய் போராடுகிற எல்லா விதமான மரணத்தின் ஆவிகளை கடிந்து கொண்டு நிர்மூலமாக்குகிறேன். இப்போதே கற்பத்தில் இருக்கிற சிசுவை உம்முடைய கரம் பாதுகாத்து கொண்டிருக்கிறபடியால் சோத்திரம். கற்பத்திலே உம்முடைய கரம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் சோத்திரம். அது உம்முடைய
மகன், உம்முடைய மகள், உம்முடைய யுத்த சேனையாய் கடைசி கால சந்ததியாய் உம்முடைய நாமத்தை எடுத்து செல்கிற பாத்திரத்தை பிசாசானவன் கை வைக்க முடியாது ஆண்டவரே. அப்பா, தாய் தகப்பனுடைய எந்த சாபங்களும் பாவங்களும் பிள்ளைகளாய் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை தொட முடியாது. எங்கள் பெற்றோர் மூதாதருடைய பாவங்கள் சாபங்கள் எங்கள் பிள்ளைகளை தொட முடியாத இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விக்கிர ஆராதனையின் கிரியையில் இருந்தும், எல்லா காரணம் இல்லாமல் விட்ட சாபத்தின் கிரியையில் இருந்தும், பாகாலின் பலிபிடத்தின் கிரியைகள் இருந்தும், அஸ்திரோத்தின் ஆவிகளின் கிரியையில் இருந்தும், அப்பா எசபேலின் ஆவிகளின் கிரியையில் இருந்தும் பிள்ளைகளை நீங்க விடுதலை ஆக்குகிறபடியால் சோத்திரம். இவர்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நீங்க நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா. பிள்ளைகளை எந்த மனிதர்களும் குற்றப்படுத்த முடியாது, பிள்ளைகளை எந்த சாத்தானும் தொட முடியாத இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய விசேஷித்த பாதுகாப்பின் கரம் பிள்ளைகள் மேலே இப்பொழுதே அமருகிறபடியால் சோத்திரம். உம்முடைய கரம் பிள்ளைகள் மேல் இருக்கிறதை சகலரும் கண்டுகொள்ளட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சாத்தானுடைய கண்ணிகளும் இயேசுவின் நாமத்தினாலே தெரியுண்டு அப்பாலே போகும்படியாய் கட்டளையிடுகிறேன். அப்பா, குமாரன் விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலையாய் இருக்கும். இப்பொழுதே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற நேரத்திலே பிள்ளைகளை தொட நினைக்கிற, பிள்ளைகளுடைய ஆவியாத்மா சரத்துக்கு விரோதமாய் போராட நினைக்கிற மரணத்தின் கண்ணிகள் தெரிவிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளையை தொட முடியாது, பிள்ளைகளை தொடர்கிறவன் உம்முடைய கண்ணின் மணியை தொடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் உம்முடைய விசேஷித்த பாதுகாப்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உம்முடைய உள்ளங்கையிலே பிள்ளைகளை வரைந்திருக்கிறீங்க. இவர்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சாயலிலே படைக்கப்பட்ட பிள்ளைகள் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறேன். உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் பிள்ளைகள் போக்கிலும் மரத்திலும் உம்முடைய விசேஷித்த தேவதருடைய பாதுகாப்புகளை அனுப்பி நீங்க பாதுகாக்கிறபடியால் சோத்திரம். எங்கள் பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் உம்மாலை நிறைவாய் எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு இருக்கிறபடியால் சோத்திரம். எங்கள் பிள்ளைகள் எங்கள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போய் இருப்பார்கள். எங்கள் பிள்ளைகளை நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறபடியால் சோத்திரம் அப்பா. எங்கள் பிள்ளைகள் சீயோனின் வாழ்க்கையை காணட்டும். பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் கதவுகள் இப்பொழுதும் ஆண்டவரை எப்பொழுதும் திறந்திருக்கட்டும். பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்தாவியானுடைய நாமத்தினாலே பெற்றோர்களாயிருக்கிற நாங்கள் ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களாயிருக்கிற ஒவ்வொருடைய பெற்றோருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற மரண போராட்டங்கள், மரணத்துக்கு ஏதுவான வியாதி எதுவாயிருந்தாலும் அந்த வியாதியை கொண்டு வந்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நேரத்தில் தாமே தெரியுண்டு. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுடைய கட்டுக்கள் நிர்மூலமாகட்டும் அப்பா. பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ளாய் முத்திரித்து பிள்ளைகளை முத்திரை மோதிரமாய் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்கள் தெரிந்து கொண்டப்பட்ட சந்ததியும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறபடியால் எப்பொழுதுமே எங்கள் பிள்ளைகள் உம்முடைய துதியை சொல்லி வருகிறபடியால் சோத்திரம். உமக்காய் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் அப்பா உம்முடைய வேறுண்டு ஆண்டவரை, உமக்காய் ஆண்டவரை பிறரை உம்முடைய அன்பிலை வளர்க்கிற பிள்ளைகளாய் நீர் இவர்களை வாழ வைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்தி மறுபடியுமாய் கற்பத்திலே உருவான சிசு முதல் மரிக்கும் தருவாயில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். சீக்கிரமாக வரப்போகிற மாரானாதா இயேசுவை சந்திக்க பெற்றோர்களாயிருக்கிற நாங்களும் பிள்ளைகளாயிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரும் நித்தமும் காத்திருந்து ஜெபிக்கிற நேரத்தில் நாங்கள் இந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் ஜெபிக்க மறந்த நேரத்திலும், ஜெபிக்க உற்சாகம் இல்லாமல் இருக்கிற நேரத்திலும் இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தர் தாமே, இயேசு கிறிஸ்து தாமே பிள்ளைகளை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி பிள்ளைகள் மேலே அவருடைய திட்டத்தை பலமாய் இந்த கடைசி நாட்களிலும் நிறைவேற்றுவார் என்று நான் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளாய் நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜெபத்தை
உங்களுக்கு தெரிந்த தெரியாத ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று அநேகரை இந்த ஜெப திட்டத்துக்குள்ளாய், இந்த ஊழிய திட்டத்துக்குள்ளாய் நீங்கள் இணைத்து தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் ஒன்று சேர்ந்து கட்டி அவருடைய வருகைக்காய் நாங்கள் ஆயத்தமாய் இருப்போம் என்று எப்பொழுதும் நான் உங்களை உற்சாகப்படுத்தி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மனப்பூர்வமாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.